கண்டிப்பா வந்து உங்களை பயங்கரமா சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம். ஆக்சுவலா வந்து டைரக்டர் வந்து ஓ மை கடவுளேன்ற ஒரு படம் எடுத்திருப்பாரு. அது எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்தீங்களோ அதை விட சூப்பரா எடுத்திருக்காரு. இந்த டைரக்டர் இந்த மாதிரி எடுத்திருப்பாரு. ஸோ இந்த படம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சுன்னா இதை விட பயங்கரமா எடுத்து எனக்கு இப்படியும் படம் எடுக்க தெரியும்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரு. அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு வந்து என்ன பிடிக்கும், அதாவது கிரிஞ்சி இல்லாம சும்மா வந்து லாக் இல்லாம ஸ்கிரீன் பிளேல கான்சென்ட்ரேஷன் பண்ணி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பிடிக்குமோ அதை எடுத்திருக்காரு. சூப்பரா எடுத்திருக்காரு. கண்டிப்பா வந்து ஃபேமிலி எல்லாமே வந்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு வெறித்தனமான வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்டிஆர் வந்து ஒரு டைரக்ஷன்ல பண்ண போறாருன்னு பார்த்து கேள்விப்பட்டேன். பட் ஆனா சீக்கிரம் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துறாரு டேரக்டர். சூப்பர். அதே மாதிரி படத்துல வச்ச எல்லா காஸ்டும் சூப்பருங்க. சும்மா தேவையில்லாம இவர் சும்மா போட்டது வேஸ்ட், எதுக்கு போட்டிங் கேரக்டர் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பக்காவா கொடுத்துருக்காங்க. டிராகன் 100% ஹிட். இல்ல ஆக்சுவலாவே படம் முடிச்சுட்டு இப்படி வெளியில வரும்போது எங்கன்னா போய் கரஸ்பாண்டன்ஸ்ல எதனா கோர்ஸ் பண்ணலாமா, காலேஜ்ல சேரலாமா, இல்ல பிஜி பண்ணலாமான்ற ஐடியால தான் வர மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு காலேஜ் படிச்ச எல்லாருக்குமே திருப்பி காலேஜ் டேஸ்க்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசை நிறைவேறுமானா நிறைவேறாது. ஏன்னா நம்ம லைஃப் எப்படி, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜா, காலேஜ் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு கல்யாணமா, அதுக்கப்புறமா போய் சுடுகாட்டுல பத்துக்கணும். இதுதான் வாழ்க்கை. பட் இங்க வந்து ஒரு வித்தியாசமா ஜானர்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ், காலேஜ் முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு திருப்பி காலேஜ். சோ அந்த லைஃபை பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. நம்மளுக்கே இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளும் போயிடலாமா, காலேஜ்ல போய் சேர்ந்துடலாமா, படிக்கலாமா, அந்த மாதிரி ஒரு ஆசையை உருவாக்குறாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து ஒரு இந்த லவ்ல வரும்போது பல ஆண்கள் வந்து ஃபீல் பண்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது என்னன்னா, இந்த காலத்து பொண்ணுக்கு நல்ல பசங்களே பிடிக்க மாட்டுதுப்பா, கஞ்சா அடிக்கிறவனை தான் பிடிக்குது, ரக்கடு பாய்ஸை தான் பிடிக்குது அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. அதை படத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. படத்துல வந்து நம்ம பிரதீப் வந்து 12th நல்ல மார்க் எடுத்தவர், தயிர் சாதம். ஆனா லவ்வர் வந்து விட்டுட்டு போயிடுது. ஏன்னா ரக்கட் பாய்ஸை தான் பிடிக்குது, நல்ல பசங்களை பிடிக்க மாட்டுது. ஆனா பிரதீப் ரங்கநாதன் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு லைஃப்ல பெரிய ஆள் ஆகி பேக் டு காலேஜ் போய் திருப்பி வராரு அப்படின்றத சூப்பரா போர்ட்ரே பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. பொண்ணுங்க வந்து ரக்கட் பாய்ஸை ரசிப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னா பண்ணிக்க மாட்டாங்க. நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி நல்ல பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணுங்கன்றதை இந்த கதை சூப்பரா சொல்லியிருக்காங்க. அருமையா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா சமீப காலத்து கான்ட்ரவர்ஷியல் எலிமெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஷ்கின் சார். கண்டிப்பா எங்க போனாலும் கெட்ட வார்த்தையில பேசி 7.5 கூட்டிடுறாரு. நான் கூட அவரை இங்க பார்த்த உடனே பயந்துட்டேன். ஆஹா, எதனா கெட்ட வார்த்தை பேசி இங்க எதனா 7.5 கூட்டிட்டு வரான்னு. அருமையான ரோல் மிஷ்கின் சார். அதை அப்படியே நெயில் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காரு மிஷ்கின் சார். ஆக்சுவலா பிரதீப் ரங்கநாதன் கேரக்டரோட மிஷ்கின் சார் கேரக்டர் வந்து எல்லாருமே பாராட்டலாம். ஏன்னா ஒரு இந்த மாதிரி ப்ரொஃபசர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும், அவன் வாழ்க்கையை சாதிக்கிறதுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். ரியலி மிஷ்கின் சார் கேரக்டர் வந்து நான் ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்றேன். டிரெக்டருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு கலர்ஃபுல்லா இருக்குங்க படம். உங்களுக்கு எங்கேயும் போர் பண்ணாம 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, வல்கரிட்டி கிடையாது, ரொம்ப கிளாமர் கிடையாது, அழகா எடுத்துட்டு போய் சூப்பரா உங்களை என்டர்டெயின் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு அழகான என்டர்டெயின்மெண்ட் மூவினா கண்டிப்பா நீங்க டிராகனை வந்து பார்க்கலாம். அருமையா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அனுப்புறாங்க. நல்லா இருக்கு, நல்லா எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு டிஃபரண்ட் செக்டர்ஸ் ஆஃப் பீப்புள் அட்ராக்ட் பண்றாங்க. இப்ப விஜய் சித்துலா உள்ள இருக்காரு, சோ அவர் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. எல்லாருமே ஒரு கேரக்டர்ஸை போர்ட்ரே பண்ணி உள்ள போடுறதுனால உங்களை அழகா இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின்ஸ்ல ஹீரோயின் என்ன அழகா வேணாலும் இருக்கட்டும், மொக்கையா காட்டணும்னு நினைச்சா மொக்கையா காட்டிடுவாங்க. இதுல வந்து இருக்கிற ஆக்ட்ரஸ ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்து சூப்பரா தூக்கி கொடுத்துருக்கறனால அந்த ஹீரோயின்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது, அட்ராக்ட் ஆகும். அந்த அளவுக்கு சூப்பரா பின்னி எடுத்திருக்காங்க. எல்லாருமே கிளம்பி நீங்க எல்லாரும் இப்ப உடனே காலேஜுக்கு போங்க, எங்கன்னா போய் படிங்க.